ஹலோ வணக்கம். இன்றைக்கி கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு 5 காரணத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு கிட்னி டேமேஜ் நாங்கள் பார்க்குறோம். அங்கங்கே டயாலிசிஸ் சென்டரு நிறைய இருக்குது, அப்பவும் ஓவர்ஃப்ளோ ஆகுது, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. அண்ட் ரீனல் டிரான்ஸ்பிளான்டேஷனு எல்லாமே இப்போது வர வர நிறைய இருக்குது. அது காரணம் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. முக்கியமான ஒரு 5 ரீசனை சொல்கிறேன். நம்பர் 1 என்எஸ்ஏடி. என்எஸ்ஏடினா பெயின் கில்லர்ஸு. முக்கால்வாசி பேருக்கு, நிறைய பேருக்கு இப்போ டயபெட்டிஸ் வருது. டயபெட்டிஸ் வரவங்களுக்கெல்லாம், ஏஜ் ஆனவங்களுக்கு முட்டி வலி வருது. முட்டி வலி வந்த உடனே அவங்களாவே சில பெயின் கில்லர்ஸு வாங்கி சாப்பிட்றாங்க. அதில் என்எஸ்ஏடின்ற ஒரு வெரைட்டி அந்த பெயின் கில்லரு ஓவராக சாப்பிட்டாங்கன்னா அது கிட்னி டேமேஜ் கட்டாயம் ஆகும். அதுதான் மெயினாக என்எஸ்ஏடி இன்டியூஸ்டு ரீனல் ஃபெயில்யூர்னு பேர் அதுக்கு. ஸோ கிட்னி ஃபெயில்யூர் வர்றதுக்கு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ரீசன், ரைட்டா? அதனால் பெயின் கில்லர்ஸ் எல்லாம் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் ஹெவி டோஸில் நீங்கள் சாப்பிடாதீங்க. நம்பர் 2 ரொம்ப தண்ணி கம்மியாக குடிக்கிறது. வெளியில் எங்கேயானு போனாக்கா யூரின் போக வேண்டி வருமேன்னு சொல்லிட்டு தண்ணி ரொம்ப குறைச்சலாக சாப்பிட்றாங்க. அப்போது கிட்னி ஃபெயில்யூர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ரைட்டா? அடுத்தது தண்ணி ரொம்ப குடிக்காமல், வீட்லேயும் ரொம்ப நைட் டைமில் குடிக்காமல் இருக்கிறாங்க. ஏன்னா நைட் அடிக்கடி யூரின் பாஸ் பண்ணோமேன்னு சொல்லிட்டு குடிக்காமல் இருந்துட்டு, யூரின் வந்தாலும் போகாமல் அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு மார்னிங் தான் போகிறாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த கிட்னிக்கும் அந்த யூரினரி பிளாடருக்கு அது ஓவர்லோட் ஆகுது, ரைட்டா? அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன் ஃபார் தி கிட்னி ஃபெயில்யூர். அடுத்தது, வெளியில் போனாக்கா யூரின் பாஸ் போகிறதுக்கு சரியான டாய்லெட்ஸ் இல்லையேங்கிறதுனால ரொம்ப நேரம் அடக்கி வச்சுக்கிறாங்க. அண்ட் வாட்டரும் கம்மியாக குடிக்கிறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரீசன் ஃபார் தி ரீனல் ஃபெயில்யூர், ரைட்டா? அதனால் தண்ணி தாராளமாக குடிங்க. எங்கே டாய்லெட் இருக்கோ, இல்லைனாக்கா ஹோட்டல்ஸ் இருக்குது, எங்கேயான ஒரு இடத்துல நீங்கள் அது போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி குடிங்க. அது மட்டும் இல்லாமல் ஹை ப்ரோட்டீன், இப்போ நிறைய ஜிம்முக்கெல்லாம் போக ஆரம்பித்ததும் அவங்க ப்ராப்பர் மெடிக்கல் அட்வைஸ் இல்லாமல் ஓவராக ப்ரோட்டீன் சாப்பிட்றாங்க. ஸோ ஓவராக ப்ரோட்டீன் சாப்பிடும்போது அந்த கிட்னியில் ஓவர்லோடிங் ஆகுது. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் தி கிட்னி ஃபெயிலியர் நவடேஸ், ரைட்டா? இப்போ டயபெட்டிஸ் வருதுங்கிறதுனால கார்போஹைட்ரேட் சாப்பிடாதீங்க, ப்ரோட்டீன் நிறைய சாப்பிடுங்க. ஓவராக ப்ரோட்டீன் சாப்பிட்றாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே சாப்பிடும்போது கிட்னிக்கு ஓவர்லோட் ஆகும்போது கிட்னி ஃபெயிலியர் வரும். ஸோ இந்த 5 ரீசன்ஸில் கிட்னி ஃபெயிலியர் இப்போ நிறைய பேருக்கு வருது. அண்ட் சில ட்ரக்ஸு, நீங்கள் கிட்னிக்கு ஒத்துக்காத ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்களாகவே கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க. டாக்டரை கேட்டிங்கன்னா அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. டோசேஜு, ஏஜ் எல்லாத்தையும் பார்த்து கரெக்ட் மெடிசனை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியரை தவிர்க்கலாம். ஓகேங்களா?